الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أدبني ربي فأحسن تأديبي وعلمني ربي فأحسن تعليمي صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இந்த மீலாது தொடர் சொற்பொழிவினுடைய இரண்டாவது நாளான இன்று தனி மனித ஒழுக்கமும் பர்தாவும் என்கிற தலைப்பு கால சூழ்நிலைகளில் ஒழுக்க விழுமியங்களெல்லாம் சற்று குறைந்தும் தளர்ந்தும் போய் வருகிற இந்த காலத்தில் இஸ்லாமிய ஒழுக்கங்கள், குறிப்பாக பெண்களிடத்தில் பேணப்பட வேண்டிய பர்தா, இவைகள் குறித்து நல்லதொரு தலைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய மஜ்லிஸில் பேசுவதும் கேட்பதும் பொருத்தமாக இருக்கும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த தலைப்பை குறித்து குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கின்ற செய்திகளை சரியான கோணத்தில் பேச, கேட்க, சிந்திக்க, செயல்பட அல்லாஹ் அருள் புரிவானாக என்கிற துஆவோடு தொடங்குகிறேன். உலகத்தின் எல்லா சமயங்களை விட ஒழுக்க மாண்புகளுக்கு முக்கியத்துவம் தருவது இஸ்லாம். கண்டபடி வாழ்ந்துவிடு, நீ வணக்க ஸ்தலத்துக்குள் வரும்போது மட்டும் சரியாக இருந்தால் போதும் என்கிற குருட்டுத்தனமான கொள்கை இஸ்லாமுடையதல்ல. அல்லாஹு தஆலா பள்ளிவாசலில் மாத்திரம் இல்லை, அவன் கடையிலும் இருக்கிறான், வீட்டிலும் இருக்கிறான், தொழில் செய்யும் இடத்தில் இருக்கிறான், போகிற வருகிற தடங்களில் எல்லாம் இருக்கிறான், பார்வைப்படுகிற எல்லா இடத்திலும் இருக்கிறான். எனவே எல்லா இடங்களிலும் ஒழுக்க மாண்புகள் பேணப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் தன்னுடைய வழிகாட்டுதல் நெறியை மிகச் சரியாக வழங்கியிருக்கிறது. ஒழுக்கத்தோடு பிள்ளைகளும் வளர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களிடத்திலேயும் யுவதிகளிடத்திலேயும் ஒழுக்கம் வர வேண்டும். ஒட்டுமொத்த சமூகமும் இஸ்லாமிய ஒழுக்கத்தின் மீது நடக்கிற போது உலகத்தில் எல்லா விதமான பெரும்பாவங்களும் குற்றங்களும் களையப்படும் என்பது இஸ்லாத்தினுடைய தூர நோக்கு. பொதுவா ஒழுக்கம் கற்பித்தல்ங்கிறதே மனிதனுக்கு மட்டும்தான். அதனால தான் குழந்தைய வளர்க்கறதுன்னு ஒன்று சொல்கிறோம். வேற யாரும் வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தில் ஒரு பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ தாய் தந்தைட்டு ரொம்ப நாள் எல்லாம் வளர்றதில்லை. பிறந்த 10வது நிமிஷம் அதுக்கு எல்லா நன்மை தீமையும் தெரியுது, அடுத்த நிமிஷமே தெரியுது. ஒரு முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வந்த உடனே நீங்கள் ஏதாவது தேவையில்லாத போட்டு பாருங்கள், சாப்பிடாது. ஏன்னா அதுக்கு தெரியும் இது நமக்கு ஒத்து வராதுன்னு. ஒரு பூனைக்குட்டி பிறந்த உடனே கொண்டு போய் அதுக்கு ஆகாத பொருளை போட்டு பாருங்கள், ஒரு ஸ்மெல் மட்டும் பண்ணும். மூக்கில் ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு தள்ளிடும், இது ஆகாதுன்னு தள்ளிடும். அல்லது நீங்கள் பிடிச்ச பொருளை போட்டால் உடனடியாக எடுத்துக்கும்.
நல்லது கெட்டதை பிரித்தறியும் ஆற்றல் உலகத்திலே மனிதனை தவிர எல்லா விலங்குக்கும் பிறந்த உடனே வந்து விடுகிறது. மனுஷனுக்கு மாத்திரம் வர்றதில்லை. பிறந்த அடுத்த நிமிஷத்தில் அதனுடைய வாழ்க்கையின் ஒழுங்கமைப்பு எல்லா மிருகங்களுக்கும் ஆல்ரெடி எல்லாம் மண்டையில் ஃபீட் பண்ணி வச்சுட்டான். கொண்டு வந்து எதையாவது போட்ட உடனே அந்த கோழி குஞ்சு இத்தினூன்னு இருக்கும், அதில் கொண்டு போய் போட்டு பாருங்கள், அதுக்கு ஆகிறத போட்டால் மட்டும்தான் சாப்பிடும். ஸ்மெல் பண்ணிவிட்டு விட்டுரும். இது நமக்கு ஒத்து வராது, இது நம்ம லிஸ்ட்டில் இல்லை. அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளோ எது சாப்பிடணும்னு போட்டு கொடுத்துருக்கானோ அந்த லிஸ்ட்டில் இது இல்லை, தள்ளிடும். மனிதனுக்கு மாத்திரம்தான் பிறந்த உடனே எதுவும் தெரியாது. அவனுக்கு அழுகை தான் மொழி. அந்த அழுகை மொழியை தாய் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். நாம் சும்மா குழந்தை அழுகுதும்போம், தாய்க்கு தான் தெரியும் அவள் எதற்கு அந்த குழந்தை அழுகிறது. அழுகையை வச்சே தாய் முடிவு பண்ணுவா. வயிற்று வலி அப்படின்பா, பசிக்கு அழுகுதும்பா, தூக்கத்துக்கு அழுகுதும்பா. அழுகை மாத்திரம்தான். இவன் பால் குடிப்பது பல வருஷம், தாய்ப்பாலிலே இருந்து சில வருஷம், புட்டிப்பாலிலே சில வருஷம், இவன் படுப்பதும் குப்புறப்போவதும் தவழ்ந்து செல்லுவதும் தொட்டியில் இருப்பதும் அதற்கு பிறகு தரைக்கு வருவதும். நல்ல முறையில் ரொட்டியோ சோறோ சாப்பிடணுன்னா 3-4 வருஷம் ஆகி போயிடுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் எந்த பிராணிக்கும் பிறந்த உடனே இத்தனை வருஷம் தேவையே இல்லை, அடுத்த நிமிஷம் அமலுக்கு வந்துடும். அல்லாஹ் அவைகளை வளர்க்க வேண்டிய விஷயத்தில் தன்னிறைவு செய்து விட்டால் விலங்குகளை யாரும் வளர்க்க வேண்டாம். மனிதன் மாத்திரம்தான் வளர்க்கப்பட வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? பரந்துபட்ட உலகத்தில் நல்ல ஒழுக்கத்தோடு வர வேண்டும். அந்த ஒழுக்க மாண்புகளை பெற்றோர்கள் வழியாக, சமூகத்தின் வழியாக இவர்களுக்கு தர வேண்டும். எனவேதான் குழந்தைகளை மட்டும்தான் வளர்க்க வேண்டியது இருக்கு. வேற யாரையும் உலகத்தில் எந்த மிருகமும் வளர்றதில்லை. ஒரு ஆட்டையோ மாட்டையோ பிடிச்சி அடின்னு அடித்து அது ஆகாத சாப்பிட சொல்லுங்க, சாப்பிட்டோமான்னு பார்த்துருவோம். சாப்பிடாது. என்ன அடித்தாலும் சாப்பிடாது. குச்சியை வச்சுட்டு ஒரு சிங்கத்தையோ புளியவோ வச்சுட்டு மிரட்டி ஏதாவது ஒரு அதுக்கு ஆகிற மாதிரி ஐட்டம் இல்லாமல் ஏதாவது புல்லுக்கட்டு அது இதுன்னு கொடுத்து பாருங்கள். தமிழில் சொல்லுவாங்கள்ல, புளி பசித்தாலும் ஆமாம் அடின்னு அடித்தாலும் திங்காது. அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது தான் போக வேண்டிய பாதையில். நமக்கு இதுதான் சாப்பாட்டு ஒழுக்கம், நமக்கு இதுதான் இந்தந்த விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம மட்டும்தான் இதில். சுகர் பேஷண்ட்டுக்கு முன்னாடி ஸ்வீட்டை வச்சு பாருங்கள், என்ன செய்யணும் பார்த்துட்டு அப்படி நகரணுமில்ல, நம்ம நகர மாட்டோம். உடனே ஒன்று எடுத்து வாயில் போட்டு ஒரு அரை மாத்திரையை கூட்டி போட்டுக்கிட்டா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான், சாப்பிட்லாம். மனிதன் மாத்திரமே மீறுகிறான். எந்த விலங்கும் அதனுடைய பாதையை விட்டு மீறுறதில்லை. ஆடு மாடுகள் வந்து பிடிக்காத ஒன்றை சும்மா சாப்பிடுவோம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு சாப்பிடாது. என்ன அடித்தாலும் சாப்பிடாது. புலி பசித்தாலும் புல்லை தின்னார். நாம் மட்டும்தான் மீறுவோம். நான் சொல்ல வருவது, மனிதன் மாத்திரம்தான் வளர்க்கப்பட வேண்டிய தேவையில் இருக்கிறான். வேறு யாரையும் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, எதற்கு வளர்க்க வேண்டும்? நல்ல ஒழுக்கத்தை பெற்றோர்கள் வழியாக கற்பிப்பதற்காக இறைவன் வளர்க்க சொல்லுகிறான். எல்லாருக்கும் நல்ல ஒழுக்கம் வளர்ப்பிலே கிடைத்து விடுவதில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், எனக்கு ரப்பு ஒழுக்கம் கற்பித்தான், அழகாக ஒழுக்கம் கற்பித்தான். அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்பு கற்பித்தான். உலகத்திலே இருக்கிற மனிதர்களுக்கு அவரவர்களின் பெற்றோர்கள் கற்பித்தாக வேண்டும். வளர்க்கப்பட வேண்டிய தேவையில் மனிதன் இருக்கிறார். ஒழுக்கம் போச்சுன்னா எல்லாமே போச்சு. எவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படிக்கட்டுமே, ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் இல்லைன்னா அவனுடைய படிப்பு கிடிப்பு எல்லாமே வேஸ்ட்டு. அவர் இத்தாப்பெரிய பட்டம் வாங்கியிருப்பார், பிஏ அது இது எம்சி பிடெக் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி டடாப்டான் நிறைய வாங்கியிருப்பார். ஒன்றும் ஒழுக்கம் இல்லைன்னா ஒழுக்கம் இல்லாத கல்வியே இல்லை. நாம் நினச்சிக்கிறோம் படித்து பட்டம் வாங்குறது அப்படின்னு. பாமரனை பொறுத்தவரை என்ன தெரியுமா? ஒரு சாதாரண பாமரனை பொறுத்தவரை இவர் படித்தவரா, இவர் ஓதனவரா, இவர் கல்வி கற்றவரா, அப்படின்னா இவர் ஒழுக்கமாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறான் பாமரன். இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு போகிறீங்க, ஸ்கூட் ஓட்டிட்டு போகிறீங்க, லேசாக ஒரு பாமரன் மேலே டொக்குன்னு ஒரு இடி அடிக்கிறீங்க. அவன் கிராமத்தான், அவன் திரும்பி பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவான்? பார்த்தா படித்தவ மாதிரி இருக்க, மேலே வந்து மோதிரமா. நீங்கள் உடனே இங்கே பாரு, இதெல்லாம் என் சிலபஸில் வரல, நான் படித்தது வந்து பாட்டனி, நான் ஜுவாலஜி பயாலஜி இதான் படிச்சிருக்கேன். நீ சைக்கிள் ஓட்டுறப்ப மேலே வந்து இடித்ததை என்னுடைய சிலபஸோடு சம்மந்தப்படுத்தி பார்த்தா படித்தவ மாதிரி இருக்கேன் இப்படி சொல்ல முடியாது. காரணம் என்ன தெரியுமா? பொதுஜனத்தினுடைய எதிர்பார்ப்பு, இவன் படித்திருக்கிறான், இவன் ஓதி இருக்கிறான், இவன் கல்வி கற்றிருக்கிறான், அப்படின்னா ஒழுக்கமாக இருப்பான்.
ஒழுக்கம் என்பது கல்வியோடு இணைந்திருக்க வேண்டும். இன்னைக்கு உள்ள பெரிய முசீபத் என்ன தெரியுமா? ஒழுக்கம் இல்லாத கல்வி தரப்படுகிறது. கல்வி நிலையங்களிலேயே ஒழுக்கம் இல்லை. நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்களை பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. சட்டக்கல்லூரி மாணவர்கள் கலவரத்தில் உருட்டுக்கட்டையை கையில் வச்சுட்டு நிற்கிறான். வருங்கால நீதிபதிகள், இவர்கள் வருங்காலத்தினுடைய நீதிபதிகள் உருட்டுக்கட்டையை கையில் வச்சுட்டு சாத்திரம் அடிக்கிறான், பெரிய ஸ்ட்ரைக். என்னன்னா, கல்வி நிலையங்கள் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய இடங்களிலேயே ஒழுக்கம் இல்லை என்கிற போது சமூகம் அசாதாரணமான சூழ்நிலையில் சில விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும். இந்த ஒழுக்கங்களில் மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம், எல்லா ஒழுக்கங்களையும் தலைப்பு போட்டு பேச முடியாது ஒரு மணி நேரத்தில். இருந்தாலும் பர்தாவோடு என்னுடைய தலைப்பு இங்கே சம்பந்தப்பட்டிருப்பதால் பாலியல் ஒழுக்கம் அப்படின்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு இல்லையா? நம்முடைய பார்வைகள், நம்முடைய மறைவிடங்கள், இவைகள் குறித்து ஷரியத்து தெளிவான ஒரு பாதை வரையறுத்திருக்கிறது. அந்த பாலியல் ஒழுக்கங்களில் ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்தெந்த ஒழுக்க மாண்புகளுக்கு கீழ் வர வேண்டும், எவைகளெல்லாம் ஒழுங்கீனம் என்பதை பார்க்கிறோம். முதல்ல பாலியல் ஒழுக்கத்திற்கான முதல் செய்தி, வெட்கத்தோடு வாழ வேண்டும். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. இன்னைக்குள்ள பிரச்சனையே வெட்கம் இல்லாம போயிருச்சுங்கிறது தான். அல் ஈமானு வல் ஹயாஉ கர்னான், ஈமானும் வெட்கமும் ரெண்டும் ஒன்றுக்கொன்று சேர்ந்திருப்பவை. ஒன்று போனால் இன்னொன்றும் போய்விடும். ஈமான் போனால் வெட்கம் இருக்காது, வெட்கம் போய்விட்டால் ஈமான் இருக்காது. இந்த வெட்கம் பெண்களுக்கு மாத்திரம் அல்ல. சும்மா தமிழ்ல சொல்லுவாங்க வெட்கம், நாணம், மடம், பயிர்ப்பு, அது இது இதெல்லாம் பொம்பளைகளுக்கு வேணும், ஆம்பளைகளுக்கு வேணாமா? ரெண்டு பேத்துக்கும் வேணும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேத்துக்கும் வெட்கம் வேண்டும். அந்த வெட்கத்தை அடிப்படையாக கொண்டு வருவதுதான் கற்பொழுக்கம். ஒரு மனிதனுடைய மிகச்சரியான இறையாண்மை அது எங்கே நிரூபிக்கப்படும் என்றால் வெட்கத்தோடு வாழுவது. இன்றைக்கு வெட்கம் கெட்டு போயிருக்கிறது சமூகத்தில். உச்சகட்டமான ஆபாச உலகம். இந்த உலகத்துக்கு அறிவியல் உலகம், விஞ்ஞான உலகம், தகவல் தொழில்நுட்ப உலகம், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்கல்ல. உண்மை என்னன்னா, ஆபாச உலகம் மீது நிறைய ஆபாசங்கள் நடைபெறுகிற போது பாலியல் ரீதியான ஒழுக்கங்கள், அந்த ஒழுக்கங்களுக்கு இன்றைக்கு பங்கம் விளைவித்திருக்கிறது வந்திருக்கிறது. அதனுடைய விளைவைத்தான் சமூகத்தில் எல்லா மட்டங்களிலும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். வெட்கம் போய்விட்டால், பாலியல் ரீதியான ஒழுக்கங்களில் அத்துமீறல் வந்துவிட்டால் எல்லா குற்றங்களும் வந்துவிடும். சும்மா யோசிச்சு பார்க்கலாமே. நாம் காணுகிற எந்த பத்திரிகையாவது இன்னைக்கு ஆபாசம் இல்லாமல் இருக்கா? வார இதழ், மாத இதழ், தின இதழ், வருஷ இதழ், எதுவோ எந்த புத்தகத்தினுடைய நடுப்பக்க படமாவது, அட்டைப்பக்க படமாவது, பின்பக்க படமாவது பார்க்கும் தரத்தில் இருக்கிறதா? நீங்கள் காணுகிற எந்த தொலைக்காட்சியாவது, அதனுடைய தொடராவது, அதனுடைய நாடகங்களாவது, திரைப்படங்களாவது, எதிலையாவது ஆபாசம் இல்லாமல் இருக்கிறதா? நாம் ஊர்களிலே அங்காங்கே பார்க்கக்கூடிய எந்த வால் போஸ்டாவது விரசம் இல்லாமல் இருக்கிறதா? ஆபாசம் இல்லாமல் இருக்கிறதா? கழுத கூட இப்போலாம் வால் போஸ்ட் பக்கம் போறதில்லை. ரொம்ப மோசமா போடுறான் ஒண்ணு. அவ்வளவு ஆபாசம். காணுகிற சுவரொட்டிகள் ஆபாசம், வாசிக்கிற பத்திரிகைகள் ஆபாசம், பார்க்கிற காட்சி அச்சு ஊடகங்கள் அத்தனையும் ஆபாசம். திரும்பிய பக்கமெல்லாம் ஆபாசம் என்கிற போது இவற்றிலே சிக்கிக் கொள்ளாமல் வெட்க உணர்வோடு ஒரு சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டிய முக்கியமான கட்டம் நமக்கு. அதனால் தான் ஒழுக்க மாண்புகள் இங்கே ஒரு தலைப்பாக பேசப்படுகிறது. உலகத்திற்கு எல்லா ஒழுக்கங்களையும் சேர்த்து போதித்த ஒழுக்கத்தின் தந்தை எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளின் வழியாக வெட்கம் பேசப்பட வேண்டும். குறிப்பா பெண்கள்கிட்ட, இன்னைக்குள்ள யங் ஜெனரேஷன் யுவதிகள்கிட்ட வெட்கம் போயிடுச்சு. இங்கெல்லாம் எப்படின்னு உங்க நாட்டில் தெரியாது, நான் நம்ம ஊர்ல சொல்றேன். இந்த மேலே ஓட்னின்னு ஒன்று போடுவாங்க, அதை இப்போ எடுத்துட்டானுவோ தெரியுமா? டோட்டலாகவே இல்லாமல் ஆக்கிட்டானுவோ. மிக மோசமான ஒரு நேரத்தில் கல்யாண விஷயம் ஏதாவது பேசுகிறோன்னு வைங்களேன். வீட்டில் நம்ம பொண்ணுக்கு கல்யாண பேச்சு பேசுகிறோன்னா பொண்ணு அங்கே நிற்காது. அப்படியே நின்னாலும் பெரியவங்க சொல்லுவாங்க, நீ உள்ளப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க. கல்யாண விஷயங்களை பேச்சு எடுத்தாவே பெண்கள் வெட்கப்பட்டுட்டு உள்ளே போயிடுவாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் மோசமாக இருக்குது தெரியுமா? ஓப்பன் டாக் தான் எல்லாமே. இந்த கல்யாண மாலைன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. நடத்துகிறான். அதில் உனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும்னு கேட்குறான். அது புர்காவெல்லாம் போட்டுக்கிட்டு நின்று சொல்லுது,
எனக்கு வர்ற மாப்பிள்ளை அவர் வந்து இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி 2 வீலரில் போகணும், இப்படி ஒரு சினிமாவை கூட்டிகிட்டு போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும்லாம் சொல்லிவிட்டு கொள்ளையில் போக அப்படியே சொல்லி ஒரு கரண்ட்டில் இன்னைக்கு பொசிஷனில் கரண்ட்டில் இருக்கிற ஒரு நடிகன் பேரை சொல்கிறா எனக்கு அவர் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு. இது வெக்கங்கட்ட தன்மை இல்லையா? எங்கே போயிடுச்சு தெரியுமா? நாம் முதல்ல ஒரு காலத்தில் உனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி நம்முடைய பெண்கள் பேசியது உண்டா? முதல்ல நம்முடைய குடும்பங்கள் அதற்கு அனுமதித்தது உண்டா? யோசித்து பார்த்தால் கால இடைவெளியில் எவ்வளவு தூரம் விரசமாக இருக்கிறது என்று சொன்னால், தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையை கரண்ட்ல இருக்கிற ஒரு நடிகன் பேரை சொல்லி அவன் மாதிரி வேணும் என்று கேட்பதற்கு முக்காட்டோடு முருகாவோடு வந்து ஒருவள் மீடியாவில் கோடிக்கணக்கான பேர் பார்க்கிற ஒரு தொலை ஊடகத்திற்கு முன்னாலே வந்து நின்று பேட்டி தருகிறாள் என்றால் வெட்கம் எவ்வளவு தூரம் எடுபட்டு போயிருக்கிறது. ஆண்களிடத்திலும் சரி பெண்களிடத்திலும் சரி எடுபட்டு போய்விட்ட வெட்கம். இந்த வெட்கம் எடுபட்டு போய்விட்டதனுடைய இன்னொரு விளைவு என்ன தெரியுமா? அதிகமாக ஆண் பெண்கள் சந்திக்கிறார்கள், கலந்துரையாடுகிறார்கள். இந்த சந்திப்புகள் ஒழுக்கத்திற்கு வைக்கப்படுகிற பெரிய வேட்டு இதுதான். தனியா சந்திக்கிறதுக்கு மார்க்கம் அதனால தான் அனுமதி தரல. ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆண் தனியா சந்திக்கிறதுக்கு அனுமதி இல்லை. வேணும்னா இதை வந்து பிற்போக்குத்தனம்னு சொல்லுவானுங்க, அல்லது இதை பேசுகிறவங்களை எல்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட்டு மாணுவோம், மதப்பழமைவாதிகள் மாணுவோம். நாங்கள் முன்னேறி வேகமாக நவீன காலத்தோடு போகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களின் அத்துமீறல் இன்னைக்கு சந்தி சிரிக்கிறது. ஆனால் மார்க்கம் அதனால தான் 2 பேர் அந்நிய ஆண் அந்நிய பெண் தனியாக சந்திக்காதே, பேசாதே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முதல்ல படைச்சது வந்து அவர் மட்டும்தான். சொர்க்கத்துக்குள்ளே போனது அவர் மட்டும்தான். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சொர்க்கத்துக்குள்ளே போகிறப்பவே ஜோடி இன்னும் படைக்கலை, 2 பேர்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒருத்தராக தான் போனார். அவர் ஒருத்தராக போய் அவருக்கு எல்லாம் இருந்தாலும் அவருக்கு என்னமோ இல்லாத மாதிரியே இருக்கிறார். ஒரு மாதிரியாக எல்லாம் இருக்குது, கனி வர்க்கங்கள் அது இது, கைதட்டினா பணியாற்றுவதற்கு எத்தனை மலக்கு எல்லாம் இருக்குது, ஆனாலும் ஒரு மாதிரியாகவே இருக்கார். அல்லாஹ் பார்த்தா இந்த தனிமையின் வெறுமையை நீக்குவதற்கு படைத்தவனுக்குத்தான் வழி தெரியும். அவருடைய விழாவிலிருந்து உருவி ஹவ்வா அம்மாவை பக்கத்தில் நிற்க வச்சுட்டான். நீங்கள் இங்கே கவனிக்கணும், ஜோடியாக ஹவ்வாவை படைத்த இந்த இடத்தில் மார்க்க அறிஞர்கள் 2 கருத்து எழுதுகிறார்கள். கொஞ்சம் கவனிக்கணும், 2 கருத்து எழுதுகிறார்கள். முதல் கருத்து என்ன தெரியுமா? முதல் கருத்து, ஒரு ஆண் என்ன வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தாலும் துணைவி இல்லாத வாழ்க்கையில் அவனால் எந்த இன்பங்களையும் அனுபவிக்க முடியாது. சொர்க்கமே ஹவ்வா வந்ததுக்கு பிறகுதான் அவருக்கு சொர்க்கமா தெரியுது. ஷார்ட் அவ்வளவுதான். இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா? ஹவ்வாவை படைத்து பக்கத்தில் நிறுத்திய இறைவன் ஆதமுக்கு பாடம் எதுவும் நடத்தல. என்னன்னு, இது வந்து உன் மனைவி, நீங்க 2 பேரும் இப்படி பேசலாம், கொஞ்சலாம், குலவலாம், தாம்பத்தியம் நடத்தலாம், அது இது ஒண்ணுமே சொல்லி தரல. படைச்சு பக்கத்தில் நிறுத்தின உடனே இவர் கல்பு அங்க பாயுது, அந்த அம்மா கல்பு இங்க பாயுது. இப்ப இதை எழுதிவிட்டு மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள், பஞ்சும் நெருப்பும் போல ஆணும் பெண்ணும் அருகருகே இருந்தால் தானாகவே பற்றி கொள்ளும், தானாகவே தொற்றிக்கொள்ளும். யாரும் வந்து எந்த பாடத்தையும் நடத்த வேண்டிய, தாம்பத்தியம் உட்பட எதையும் பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இங்க என்னன்னா, மலக்குகளை வச்சோ அல்லாஹ்வோ நேரடியா நீ ஹவ்வாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஆதமுக்கு சொல்லி தரல, ஹவ்வாவுக்கு ஆதமை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தரல. தானாக இரண்டும் சேர்ந்து கொள்ளுகிறது. இந்த இடத்தில் தான் எழுதுகிறார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிற எந்த இடமும் அத்துமீறலுக்கு காரணமாகிவிடும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில சொல்றதுன்னா, இல்லா கான தாலித்துகுமா அஷைத்தான், 3வது ஷைத்தான் அங்கே இருக்கிறான். 2 பேர் மாத்திரம் இருந்தால், அந்நிய பெண் அந்நிய ஆண் மாத்திரமே இருந்தால், நீங்க 2 பேர் அல்ல, 3வது ஷைத்தான் இருக்கிறான். என்னென்ன செய்ய வேண்டுமோ, என்ன விதமாக தூண்ட வேண்டுமோ அவைகள் அனைத்தையும் அவனே தூண்டி விடுவான். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஊர் அந்த ஊர் என்று இல்லாமல் எல்லா ஊர்களிலும் ஏற்பட்டிருக்கின்ற பாலியல் ரீதியான ஒழுக்கத்தில் ஏற்பட்டிருக்கிற பலவீனங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள்லாம் ஓடி போகிறதுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அல்லாஹ் அக்பர், நிறைய ஊரில் இருக்குது. அது அங்கே போயிடுச்சு, இது இங்கே போயிடுச்சு, இது அவங்க கூட போயிடுச்சு, அவன் இவன் கூட போயிடுச்சு, இப்படி நிறைய செய்திகள் எல்லா பக்கமும். காரணம் என்ன தெரியுமா? ஒழுக்க மாண்புகள் தவறி போகிற போது, வெட்க உணர்வுகள் தவறி போகிற போது இது எல்லாமே இன்றைக்கு பரவலாகிவிட்டது.
ஒழுக்கம் ஒழுக்கம்னு பேசுறப்போ பெண்களை மாத்திரமே சார்ந்து தயவு செய்து சிந்திக்க வேண்டாம். கற்பொழுக்கம் ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கிறது. குர்ஆன் 2 பேருக்கும் சொல்லுகிறது. என்ன பெண்ணுக்கு ஒரு ஸ்டெப்பு கூட. நீங்க ஆணுடைய கற்பொழுக்கம் என்று பார்த்தால் குர்ஆனிலே 2 வார்த்தை மிக முக்கியமாக குர்ஆனிலே வரும். ஒன்று யகுது மின் அபசாரிஹிம், அவர்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். எல்லாவித கற்பொழுக்கத்திற்கும் மூல காரணம் பார்வை, பார்வையை தாழ்த்தட்டும். 2வது வயஹ்ஃபது ஃபுருஜஹும், அவர்கள் மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இதே ஆயத்து அப்படியே அடுத்த வசனத்தில் பெண்களுக்கு சொல்லுகிறான். ஆண்களின் கற்பொழுக்கம் இந்த 2இல், பார்வையை தாழ்த்துதல், மறைவிடங்களை தவறிலிருந்து பாதுகாத்தல். அடுத்தது பெண்களுக்கு சொல்றான், இதே ஸ்டெப் தான், ஒரு வரி கூட. யகுதுன மின் அபசாரிஹின், பார்வையை தாழ்த்தட்டும். வயஹ்ஃபதுன ஃபுருஜஹுன், தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். வலா யுப்தீன ஸீனத்தஹுன், அவர்கள் தங்கள் அழகை வெளிக்காட்ட வேண்டாம். இது ஒரு ஸ்டெப். 3வது ஸ்டெப், அழகை வெளிக்காட்ட வேண்டாம். மறைக்கப்பட வேண்டியவைகளை முழுமையாக மறைத்திருந்தாலே சமுதாயத்தில் நிறைய குற்றங்களை குறைத்து விட முடியும். எனவே கற்பொழுக்கம் ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கிறது. ஒரு காலத்தில் சஹாபாக்களுடைய காலத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாலிபர்கள் என்ன மாதிரி கற்பொழுக்கம் தெரியுமா? மலக்குக மாதிரி இருந்தவங்கலாம் இருக்க. எதிரிகள் பேசிக் கொண்டார்களாம் சஹாபாக்களை குறித்து. ருஹ்பானும் பில்லைலி வ ஷுஜானும் பின் நகார். இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுற்றி, முகமது சுற்றி இருக்கிறவனுவோ, இவனுக்கு என்ன ஆளுகை, இவனுங்க நைட்டில் பார்த்தா துறவிகளை போல வணங்குகிறார்கள், பகலில் பார்த்தா போர் மறவர்களாக களத்தில் போர் செய்கிறார்கள், என்ன ஜென்மண்டா இது என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அன்றைக்கு வாழ்ந்தவர்களினுடைய கவனம் முழுக்க தவறான பாதைக்கு பயணிக்காமல் இருந்ததை யோசிக்க வேண்டும். எவ்வளோ காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் மௌத்தாயி ஒரு 90 வருஷத்துக்கு பின்னாடி தாரிக் இப்னு ஜியாத்னு ஒருத்தர் சாபி, அவருடைய தலைமையில், தாரிக் இப்னு ஜியாத் அவங்களுடைய தலைமையில் சுமார் 100 பேர் நேராக போய் ஸ்பெயினில் இறங்குகிறார்கள். ஸ்பெயினில் தாரிக் ஜபல், நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஜிப்ரால்டர் ஜலசந்தின் எல்லாம் படிக்கிறீங்கல்ல, அந்த இடத்துல வந்து இறங்கி ஸ்பெயினுக்குள்ளே நுழைகிற போது அங்கே இருக்கிற கிறிஸ்தவ பேராசிரியர் ஒருவர் எழுதுகிறார், முஸ்லிம்கள் அரபு நாட்டில் இருந்து இங்கே வந்திருக்கிறார்கள், இவர்களுடைய நடத்தைகளை, ஒழுக்கங்களை, இவர்களின் மாண்புகளை பார்க்கிற போது எப்படி இருக்கு? அவர் கேட்கிறாரு, அஹும் கௌமுன் நபது மினல் அர்த் அம் ஹபது மினஸ் ஸமா, இவர்கள் என்ன வானத்திலிருந்து இறங்கிய கூட்டமா அல்லது பூமியில முளைச்ச கூட்டமானே தெரியல, எந்தவித சேதாரமும் இல்லாமல் இவ்வளவு ஒழுக்கத்தோடு வாழுகிறார்கள். நம்முடைய ஒழுக்க மாண்புகளுக்கு தரப்பட்ட சான்றிதழ் கடந்த காலத்தில் அது இளைஞர்களானாலும் பெரியவர்களானாலும் எவ்வளவு தூரம் ஒழுக்கமாக வாழ்ந்தார்கள் என்றால், ஒரு முஅல்லிஃபுன் நசாரா, ஒரு கிறிஸ்தவ பேராசிரியனுடைய ஸ்டேட்மெண்ட் இது. இவர்கள் வானத்திலிருந்து குதித்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் பூமியில இருந்து கிளர்ந்து எழுந்திருக்க வேண்டும். இப்படியும் கூட இருப்பார்களா? ஆண்களுடைய ஒழுக்க மாண்புகள் அவ்வளவு தூரம். மறுபக்கம் பெண்களுடைய ஒழுக்க மாண்புகள் அதை விட. இன்னைக்கு இந்த ஒழுக்கங்களிலே ஏற்பட்ட பலவீனம் தான் இவ்வளவு தூரம். இன்னொன்று கால இடைவெளி. நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு உள்ள காலம் அப்படி திரும்பன பக்கமெல்லாம் வேற மாதிரி சிந்தனையை தூண்டுவதாகத்தான் இருக்கிறது. அன்னைக்கு அப்படி இல்லை. அன்றைக்கு திரும்பிய பக்கமெல்லாம் இரையச்சம் தரப்பட்டது, இன்னைக்கு திரும்பிய பக்கமெல்லாம் ஆபாசம் தரப்படுகிறதா இல்லையா? இந்த தலைப்பெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் நாம பேசணுமான்னு நீங்க யோசிக்கலாம். உண்மை என்ன தெரியுமா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த கோணங்களிலெல்லாம் மனித குலத்திற்கு வழிகாட்டினார்களோ எல்லாம் பேசப்பட வேண்டும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில எல்லா தலைப்புகளை விட இவைகள் எல்லாம் முக்கியத்துவம் என்று நான் சொல்லுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்த அந்த மாண்பியர் ஒழுக்கங்கள் அத்தனையும் காணாமல் போய்விட்டது. காலம் எவ்வளவு சீரழிவு ஓவர் டோஸாக கொடுக்குறாங்களோ, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பெண்களுக்கு, ஆண்களுக்கு ஈமானை, தக்குவாவை இதை ஓவர் டோஸாக கொடுத்தாகணும். இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டுமே இதாகி வேற மாதிரி ஆகி போயிடும். ஹக்கீம் திருமதின்னு ஒருத்தர் இருந்தார். திருமதி என்ற பெயரில் நிறைய அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். சிஹாசித்தா 6 சஹீஹான கிரந்தங்களில் உள்ள அந்த திருமதி வேற, அவர் கண்டறியாதவர். இவர் ஹக்கீம் திருமதின்னு ஒருத்தர். அவர் அவருக்கு ஒரு கனவு வருகிறது. சின்ன வயசுல அவரை யாரோ ஒரு பெண் அவர் மீது ஆசை கொண்டு தவறுக்கு அழைக்கிறார்.
அன்னைக்கு இருந்ததில் சின்ன வயசில் அவருடைய வாலிப வயசில் ஹக்கீம் திருமதி வேகமாக மறுத்தார். எல்லாம் பாதுகாக்கணும், போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டார். ஒரு 40-50 வருஷத்துக்கு பின்னாடி இன்னைக்கு அவர் வயசான கிழவர். அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு முழிக்கிறார் தூக்கத்திலிருந்து. அவருக்கு சிந்தனை வேற மாதிரி போகுது. என்னன்னா, அன்னைக்கு நம்ம வாலிப வயசாக இருந்தோம், ஒரு 20-25 வயசு தான். நாமளாக தேடி போகல, ஒரு பெண் தானாக தேடி வந்து கேட்டா. ஒருவேளை நாம் வாய்ப்பு எதுவும் தவற விட்டுட்டோமோ? என்ன சிந்தனை பாருங்க. மிகப்பெரிய மகான் தான், ஆனால் சிந்தனை வேற மாதிரி வருது. சைத்தான் அப்படி ஒரு சிந்தனையை கொடுத்துட்றான். என்னன்னு, நாம ஒரு பெண் இப்படி வந்து அழைத்தும் கூட அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமோ இப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். கொஞ்ச நேரத்திலேயே அழுகிறார். இது என்ன கிரகம், நாம இந்த வயசான காலத்தில் இப்படி நினைக்கிறோமே, முதல்ல இப்படி ஒரு நினைப்பு வரலாமா அப்படின்னு எல்லாம் சொல்லி அழுது 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 தௌபா செஞ்சுட்டு, இப்படி நினைப்பு வந்ததுக்காக தௌபா செஞ்சுட்டு படுத்துக்கிட்டார். கனவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே காணுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட தான் கண்ட தன்னுடைய மனசில் வரக்கூடிய இந்த விளக்கத்தை எல்லாம் சொல்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது உன் மனசுல இருந்து வெளியே வந்த வக்கரம் அல்ல, உன் மனசுல இருந்து வெளியே வந்த அசிங்கம் அல்ல, இது காலத்தினுடைய இடைவெளி. கொஞ்ச காலத்துக்கு முன்னால 40 வருஷத்துக்கு முன்னால இருந்த சூழ்நிலையில் அங்கே அதுதான் சரி, அந்த பெண்ணை பார்த்து நீ ஓடினாய். இன்னைக்கு காலம் கெட்டு போச்சு. 40 வருஷத்துக்கு பின்னாடி இன்றைக்கு நீ கிழவனானதற்கு பிறகும் கூட இந்த சிந்தனை வருகிறது. இது காலத்தினுடைய மிகப்பெரிய அசிங்கம். அந்த காலத்திலேயே அப்படின்னா ஹக்கீம் திருமதியினுடைய காலம் 100 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்குள்ள காலத்தை என்ன சொல்ல வேண்டும்? ஆபாச சிந்தனைகளை எல்லா பக்கமும் விதைக்கிறார்கள். கால இடைவெளியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஹதீஸ்ல வருது, கியாமத்து நாள் வரும்போது இந்த அளவுக்கு உலகத்தில் விபச்சாரமும் மற்றவைகளும் பெருகும். எந்த அளவுக்குன்னா, அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இருக்கு, திருமதி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இருக்கு. அபு உமாமாவுடைய அறிவிப்பு என்னன்னா, பப்ளிக்ல அவர்கள் ஆணும் பெண்ணும் அத்துமீறி தவறு செய்வார்கள். போகிற ஒருவர் போய் கொஞ்சம் மரத்துக்கு பின்னாடி போகக்கூடாதா அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்லுவாராம். சொல்லிட்டு மரத்துக்கு பின்னாடியாவது போயிடலாமல்லன்னு சொன்னார்ல, அவர் அன்றைக்கு வாழுபவர்களில் அபூபக்கரை போல என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு? தப்பு செய்யவானான்னு அவர் சொல்லல. என்னடா இப்படி அக்கிரமத்தை பண்றியே, அதை செய்யாதேன்னு சொல்லல. செய்யற பப்ளிக்ல செய்யாம மரத்துக்கு பின்னாடி போலாமல்லன்னு தான் சொல்றாரு அவரு. அவரே அந்த காலத்தினுடைய அபூபக்கரை போல. அப்படின்னா கால ஓட்டத்தில் நிறைய கலாச்சார சீரழிவு ஏற்படும், நிறைய சீரழிவு ஏற்படும் என்பதற்கான சிக்னல் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைகனை சொல்லுகிறார்கள். காலம் போக 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 ஆயிஷா அம்மா சொல்றாங்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வஃபாத் ஆயாச்சு. ஆயிஷா அம்மா அவர்கள் ஹதீஸ் பாடம் நடத்தினார்கள் வீட்டில் இருந்தபடியே. அவங்க சொல்றாங்க, லவ் ரஆ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அஹ்தஸன் நிசாஉ ஃபீ ஹாதா ஸமான், இந்த காலத்தில் பெண்கள் செய்யக்கூடிய செயல்களை நாயகம் மட்டும் இருந்து பார்த்திருந்தால் அனில் மசாஜித், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பொம்பளையும் பள்ளிவாசலுக்கு வர வேணான்னு தடுத்திருப்பாங்க. எப்போ சொல்கிறாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி கொஞ்சம் வருஷம் தான் இருக்கு. ஆயிஷா அம்மா ஹயாத்தோடு இருக்கிறாங்க. அதுவே நாம பொற்காலம்னு சொல்றோம். அந்த காலத்தில் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, இந்த பொம்பளைங்க பண்றதை எல்லாம் ரசூலுல்லாஹ் மட்டும் இப்ப இருந்து உயிரோட பார்த்திருந்தா இவங்களை பள்ளிவாசலுக்கெல்லாம் வர வேணாம்னு சொல்லியிருப்பாங்கன்னு அந்த காலத்துல சொல்றாங்கன்னா, இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன? எல்லாம் திரும்பிய பக்கமெல்லாம் ஆபாசங்களும் அசிங்கங்களும் நடக்கிற போது இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை குடும்பத்தில் எல்லோருக்கும், ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் தர வேண்டிய முக்கிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு காலம் அப்படி கெட்டு கிடக்கு. ஒரு தகப்பனாரும் ஒரு வயதுக்கு வந்த பெண் பிள்ளையும் சேர்ந்து தொலைக்காட்சியில விளம்பரம் கூட பார்க்க முடியல. இன்னைக்கு காட்சியெல்லாம் அப்புறம், சினிமா நாடகம் அது இது சீரியல் அதெல்லாம் அப்புறம், ஒரு விளம்பரம் கூட ஒரு தகப்பனாரும் ஒரு ஏஜ் அட்டன் பண்ண ஒரு பிள்ளையும் சேர்ந்து கொண்டு எதையும் பார்க்க முடிவதில்லை என்கிற அளவுக்கு அவலம் வருகிற போது திருமண பக்கமெல்லாம் ஆபாசம். நாம் அவ்வளவெல்லாம் இருந்தாலும் விடுற மாதிரி இல்லை. இந்த தவறான காட்சியாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் பிள்ளைகளை வச்சுட்டு தானே நம்மளும் பார்க்குறோம். ஊரில் வேடிக்கையாக சொல்லுவாங்க, இப்போலாம் பசங்க விவரமாக இருப்பானுவோம்.
ஒரு 6th என்னமோ படிக்கிறான் பையன், சின்ன பையன். அவனை உட்கார வச்சுட்டு அவங்க அத்தா பாப்பா 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதில் ஏதோ ஒரு பாடலோ என்னமோ ரொமான்டிக்காக வருது, ஏதோ காட்சி கொஞ்சம் விரசமாக இருக்குது. இவர் நெளிகிறார், யார் தகப்பனார். பையன் வேறு பக்கத்தில் இருக்காங்க. பையன் இல்லைன்னாவது ரசிக்கலாம், பையன் வேறு பக்கத்தில் இருக்கான். அவருக்கு கவலையே என்ன தெரியுமா? காட்சியுடைய கவலை இல்லை, பையன் பக்கத்தில் இருக்காங்கிற கவலை. அவன்கிட்ட சொன்னார், ஏய் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. அவனை அனுப்பிச்சாச்சு. அவருக்கு திருப்தி, அவன் போயிட்டாங்க. அப்புறம் இவரெல்லாம் பார்த்து முடிச்சார். அவன் திரும்பி வந்தான். அந்த காட்சி மாறிடுச்சு. சரி தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு நினைப்பு. தண்ணியெல்லாம் குடிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை விட மோசமாக இன்னொன்று வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நினைச்சிட்டு உட்காந்துருக்காரு. பையன் கேட்டிருக்கான், நான் வேணா தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? இல்லையா? இல்லை, நான் சொல்ல வருவது, ஒரு தகப்பன் கூட குழந்தைகளை வைத்துக்கொண்டோ பருவம் எய்தியவர்களை வைத்துக்கொண்டோ எந்த காட்சிகளையும் பார்க்க முடியாது என்கிற அளவுக்கு எல்லா ஊடகங்களும், குறிப்பாக பத்திரிகைகளும், நாம் காணுகின்ற தொடர்களும் அத்தனையும் போட்டி போட்டுக்கொண்டு ஆபாசத்தை வளர்க்கிற போது நாம் யோசிக்க வேண்டும். ஒழுக்க மாண்புகளை கொண்டு வருவதற்கு எல்லா விதமான யுக்திகளும் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த அளவிற்கு இந்த சீரழிவுகள் எல்லாம் சேர்த்து நம்முடைய சமுதாயத்தை, குறிப்பாக இளைஞர்களை, இவர்களெல்லாம் சிதைத்திருக்கிறது. ஒழுக்க மாண்புகளில் முதல் மாண்பு கற்பொழுக்கம். குரான்ல கற்பொழுக்கம் ரொம்ப ஷார்ட்டா அல்ல 2 ஆயத்துல சொல்லிட்டான், அவ்வளவுதான். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதுன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும். அவ்வளவுதான். குரான்ல பாலியல் ஒழுக்கம் என்பது இந்த ஒரு வரி தான். என்ன தெரியுமா? அவர்கள் தங்கள் மனைவிகளை தவிர, தங்களுடைய அடிமைகளை தவிர வேறு யாரோடும் எந்த பாலியல் தொடர்பும் வைத்து கொள்ள மாட்டார்கள். அடிமைகள் அப்படிங்கிற காலமெல்லாம் இன்னைக்கு இல்லை. போர், அது இது, அடிமை விடுதலை அதெல்லாம் போயிடுச்சு. மனைவிகளை தவிர சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டு நிக்காஹ்வினுடைய உறவுக்குள் வருகின்ற அந்த ஜோடியை தவிர வேறு எந்த வகையிலேயும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ள, பெண்ணோடு பெண், ஆணோடு ஆண் அல்லது வேற்று ஆண் வேற்று பெண், எந்த திருமணம் ஆகாதவர்கள் ஆனவர்கள் இன்னைக்கு நல்ல உறவு கள்ள உறவுன்னெல்லாம் நிறைய வச்சிருக்கான்ல. அதாவது மனைவியை தவிர யார்கிட்ட பழகினாலும் கள்ள உறவு தான். இவன் ஒரு நம்மளா ஒரு சமுதாயத்தில் ஒரு இது வச்சிருக்கோம். என்னன்னா, திருமணத்துக்கு முன்னாடி உள்ள வயசு பெண்கள்கிட்ட பழகினா அதுக்கு பேர் காதலாம், அது என்னமோ சட்டப்பூர்வ அனுமதி மாதிரி. அது என்னமோ திருமணத்துக்கு பின்னாடி அது நடந்தால் அது கள்ள உறவுங்கிற மாதிரி. எல்லாமே கள்ள உறவு. நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரை, ஷரியத்தை பொறுத்தவரை அனுமதிக்கப்பட்ட மனைவியை தவிர வேறு எந்த வகையிலேயும் பாலியல் ரீதியாக ஒழுக்கங்களை மீறுவதற்கு அனுமதி இல்லை என்பது குர்ஆன் ஹதீஸினுடைய மிக தெளிவான இது. அதனால தான் பார்வையிலிருந்து தொடங்குது. பார்க்காத, முதல்ல பார்க்காத, பார்வை தானே மெயின். பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. முகைரத் பின் ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டார், எனக்கு இந்த மாதிரி இங்கே பொண்ணு பார்த்துருக்காங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொண்ணை பார்த்துட்டியான்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, உன்னுடைய இலைஹா ஃபைன்னகு ஆஹிரா யுதம பைனகுமா, ஒரு தடவை வேணா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இதையும் கூட நான் இங்கே கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். ஏன்னா இன்றைக்குள்ள வாலிபர்கள் இந்த மாதிரி ஹதீஸை ரொம்ப ஆர்வமாக கேட்குறான். கொண்டாங்க முதல்ல, இது எங்கள் வீட்லையெல்லாம் இப்படி விட்டு தொலைய மாட்டேங்கிறாங்க, பெரிய அதாவாக இருக்குது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த பார்வைக்கு அனுமதி என்பதை கூட சட்ட வல்லுநர்கள் என்ன எழுதுகிறாங்க தெரியுமா? புர்காவோடு இருக்கிற நிலையில் முகம் மாத்திரம் திறந்திருக்கிற பெண்ணை பார்க்க வேண்டும். அது பார்வை கட்டுறதுன்னு முடிவாயிருச்சுன்னா, அதுவும் சும்மா போய் 10 வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு லட்டு மிச்சர் திட்டு போட்டு எந்திரிச்சு வருவானுல்ல, அந்த மாதிரி இல்லை. படிக்கு முடிவாகிவிட்டால், திருமணம் செய்வது என்று முடிவாகிவிட்டால் அந்த பெண்ணை அவள் புர்காவோடு இருக்கிற போது முகம் மாத்திரம் தெரியும் வண்ணம் ஒருமுறை பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஷாஃபி மதுஹப் போன்ற சட்ட நூல்களில் இவ்வளவு தூரம் அதற்கு விளக்கம் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அந்த பெண்ணிற்கு மஹரமான துணை பக்கத்தில் இருக்க வேண்டும். யாரு? தகப்பனார் பக்கத்தில் இருக்கணும், அண்ணன் பக்கத்தில் இருக்கணும். இந்த மாதிரி யாராவது கூட வைத்து கொண்டு நீங்கள் ஏதாவது சீரியலும் சினிமாவும் பார்த்து போட்டு பொண்ணை மாப்பிள்ளையும் தனியாக நீங்கள் 2 பேரும் ரூமில் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு விடுறதெல்லாம் இங்கே இல்லை. மார்க்கத்தில் அந்த மாதிரி உள்ள சந்திப்புகளுக்கு அனுமதியே இல்லை. நிறைய பேர் வாலிபர்கள் அப்படி நினச்சிக்கிறான். ஒரு ரசூலுல்லாஹ்வை பார்க்க சொல்லிட்டாங்களா, சரி அப்போ எல்லாத்தையும் நடுவுட்டில் உட்கார வச்சுட்டு தனி ஒரு ரூம்குள்ளே போய் 2 பேரும் அப்படியெல்லாம் அனுமதி இல்லை. மஹரமான துணை அருகிலே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, முகம் மாத்திரம் பார்க்கப்பட வேண்டும். அதுவும் திருமணம் செய்வது என்ற முடிவுக்கு வந்ததற்கு பின்னால்.
இப்போல்லாம் இதில் இது ஹதீஸ் வந்துட்டதுனால நான் இதுக்குள்ளே போகிறேன். என்னென்னா இன்றைக்கி ரொம்ப பெரிய கொடுமை, பேசி முடித்து இந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்க்குறதெல்லாம் இல்லை, இப்போ பழக ஆரம்பிச்சிருதுங்க. ரெண்டும் ஒன்றா போய் ஷாப்பிங் பண்ணுதுங்க. என்னென்னா அவங்களுக்கு கல்யாணம், அவங்க 2 பேரும் போய் எங்கேயாவது மார்க்கத்தில் அனுமதி உண்டா? நிச்சயத்துக்கு பின்னால் மாப்பிள்ளையும் பெண்ணும் சந்திப்பது என்பதே சட்டத்தில் கிடையாது, சரியத்தில் இல்லை. இது யார் எங்கிருந்து கொண்டு வந்த பழக்கமோ தெரியவில்லை. நான் ஓப்பனாகவே குற்றம் சாட்டுகிறேன். அதாவது பல்வேறு வெளிநாட்டு தொடர்புடையவர்களுடைய குடும்பங்களில் இது நடக்கிறது. அவங்க பாட்டில் நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் இது கேட்டு பாருங்க, அவங்க அம்மா தட்டை வாப்பாட்ட போய் கேட்டு பாருங்க, என்னங்க இப்படி 2 பேரும் அவங்க பாட்டில் சுற்றுறாங்க அப்படின்னா, அதான் அந்த பையனுக்கு அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அந்த பையன் ஆகிப்போச்சு. அப்புறம் வேற என்ன, 2 பேரும் அவங்கவுங்கன்னு ஆகி போயிட்டாங்க. அதனால ஒன்றா போகிறாங்க, ஒன்றா ரெடிமேட் இது துணி எடுக்க போகிறாங்க, ஷாப்பிங் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியோட ஆண்டவனே அந்த மொபைல் ஃபோனில் ராத்திரி 1 மணி வரைக்கும் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு முதல் தடவை சந்திக்கிறப்ப பூரா பழைய பொண்டாட்டி பழைய புருஷனாக போயிடுது. எங்க அனுமதி உண்டு? நிச்சயம் என்பதெல்லாம் நாம் ஏற்பாடு செய்தது. அதற்கு பின்னாலே நிக்காக ஓதி ஈஜாபு கபூல் நடந்து எனது மகளை நான் வழியாக இருந்து வக்கீலாக இருந்து மனமுடித்து தருகிறேன் என்று தந்தை சொல்லி அவன் கபில்து என்று சொல்லி நான் ஏற்றுக்கொண்டேன் என்று இந்த ஒப்பந்த பத்திரம் முடியும் வரைக்கும் கணவனும் மனைவியும் அப்போதுதான் அங்கீகாரம் பெறுகிறார்கள். அதுவரை அவர்கள் சந்திப்பதற்கு அனுமதி இல்லை. சர்வசாதாரணமாக இன்னைக்கு சுத்துதுகளை. நான் சொல்ல வந்தது பார்வை, அதுவும் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை பார்த்தல். அது அல்லாம எந்த பெண்ணையும் பார்க்கறக்கே மார்க்க அனுமதிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விவரமா 2 பேத்தையும் சொல்லிட்டாங்க. லஅனல்லாஹு நாதிர வல் மன்தூர இலைஹி, பார்க்கிறவன் மீதும் அல்லாஹு தாலாவுடைய பத்வா உண்டாகட்டும், நாசமா போட்டும். பார்வைக்கு கிடைக்கிறாள் அல்லவா அவளும், என்ன நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறது, பொம்பளைகளும் அப்படி நினச்சிக்கிறாங்க. என்னென்ன அவன் நம்மளை பார்க்குறான்னு, நீ பார்வைக்கு கிடைக்கிறது ஓன் தப்பு, அவன் பார்க்கறது அவன் தப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் பார்க்கிறவனை மாத்திரம் பத்துவா செய்யல. லஅனல்லாஹு நாதிர் வல் மன்தூர இலைஹி, யாரின் பக்கம் பார்க்கப்படுகிறதோ அவரையும் யார் பார்க்கிறாரோ அவரையும் அல்லாஹு தஆலா 2 பேரையும் தன் ரஹமத்தை விட்டும் தூரமாக்குவானாங்கன்னு கேட்குறாங்க நாயகம். இப்போ என்ன அர்த்தம்? பார்வைக்கு கிடைப்பது ஒரு தவறு அல்லவா? இந்த கற்பொழுக்கத்தில் மாண்புகளில் ஒரு மனிதனுடைய மேம்பட்ட இறையாண்மையில் முதலிடம் வகிப்பது பார்வையில் இருந்து தொடங்குகிறது என்ற காரணத்தால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பார்க்கவே வானான்னு சொன்னாங்க. இன்றைக்கு பார்வைகள் தகாத பார்வைகளாக சர்வசாதாரணமாக நடக்குது. இதையெல்லாம் பேசினாவே நம்மளெல்லாம் பிற்போக்குவாதிகள்னு நினைக்கிறாங்க. எந்த காலத்தில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் அஜர்த்துமால சரியாக படிக்காததுனால இன்னைக்கு உள்ள ட்ரெண்டு என்னன்னு அவங்களுக்கு தெரியல. எல்லா ட்ரெண்டும் வம்பில் போய் முடியுது. உலகத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். மார்க்கம் ரொம்ப தூர நோக்கு உடையது. வருங்காலத்தில் உலகம் சீரழிவின் எந்த கடைசியை போய் எட்டுமோ அந்த கடைசியை கூட சிந்தித்து தெளிவு சொல்லி இருப்பது மார்க்கம். அதனாலே தான் பெண்களுக்கான பர்தாவை, ஆண்களுக்கான கற்பொழுக்கத்தை பிரித்து பிரித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையும் பேசினார்கள். யா அலி லா துத்பிஇன் நதர பின் நதர, அலியே ஒரு பார்வையை துயர்த்தி இன்னொரு பார்வை பார்க்காது. அதாவது முதல் பார்வை எதேச்சையா படும், அது ஓகே. 2வது பார்வை வேணுமென்று பார்க்கறது அது அனுமதி இல்லை. தமிழில் சில நேரம் தர்ஜுமா பண்ணுறப்ப இப்படி போட்டுடுறாங்க, முதல் பார்வை ஆகுமானது, 2வது பார்வை தகாதது அப்படின்னு. நம்ம பையன் தெளிவாக அதை தப்பாக வேற புரிஞ்சுக்கிறான். எடுத்துட்டு 2வது பார்த்தா தப்பாமா, ஒரே பார்வையில் முறைச்சு பார்த்துடலாம். கொஞ்ச நேரம் வச்சவன் எடுக்கவே மாட்டேங்கிறான் பார்வை. என்னடாண்ணா, இல்லை எடுத்துட்டு திரும்ப பார்த்தா தப்புங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ்ல வருது. அதனால ஒரே தடவையிலே ரொம்ப நேரம் முறைக்கிறது. எதேச்சையாக படுவதுதான் குற்றம் இல்லை. பார்க்கறது ஒண்ணு, பார்வையில படுறது ஒண்ணு. பார்வையில படுவது தவறல்ல, பார்ப்பது தவறு. அந்த ஹதீஸ் அப்படித்தான் புரியப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஹஜ்ஜில் இருந்தப்போ, மினாவில் இருந்தப்போ யாரோ ஒரு பையன் பின்னாடி இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒட்டகத்தினுடைய டபுள்ஸில் அவர் அந்த பக்கம் மினாவில் போன ஏதோ ஒரு பெண்ணை பார்க்கிற போது அந்த அடிமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை பிடிச்சி ஒரு திருப்பி விட்டாங்க, ஸ்டேரிங் திருப்புற மாதிரி. அங்கே என்ன பார்க்குற, இப்படி பாரு அப்படிங்கிற மாதிரி.
பார்வை பார்ப்பதும் தவறு, பார்வைக்கு ஒரு பெண் கிடைப்பதும் தவறு. அதுதான் ரெண்டு பேரையும் சேர்த்து இறையருளை விட்டும் தூரமாகட்டும் என்று பேசினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா விதமான ஒழுக்கங்கள் கெட்டு போவதற்கு பின்னணியில் தாய்மார்கள் வருத்தப்படக்கூடாது. முதல் காரணம், தாய்மார்கள் பார்வைகளுக்கு கிடைப்பதும் அவர்களுடைய அலங்காரங்களை வெளியிலே காட்டுவது. அலங்காரத்தை கணவனுக்கு மாத்திரம் காட்டணும். வீட்டில் இருக்கிறப்ப தான் அலங்காரம். நாம் வீட்டில் இருக்கிறப்ப பஞ்சப்பராரி மாதிரி இருக்கிறது. வெளியே போகிறப்ப பண்ணுற மேக்கப் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர். அதாவது தொழுகைக்கு பெண்ணு வரும்போது கூட அத்தர் போட்டு வரவானா, ஏன்னா அந்த அத்தருடைய வாடை தொழுகைக்கு வந்த பள்ளிவாசலுக்கு வர்றப்ப சொல்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ணணுன்னு. நம்ம அந்த பெண்ணினுடைய வாசனைகள் எதுவும், அவர்களுடைய நறுமணங்கள், அவர்களுடைய அலங்காரங்கள் எதுவும் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீ நம்ம தாய்மார்கள் அலங்காரம் பண்ணி ஒரு தெருவில் போனதுக்கப்புறம் அரை மணி நேரம் தெருவே மணக்குது இல்லையா? அலங்காரங்கள் என்பது காட்டப்படுவதற்கு என்று வந்துவிட்டால் ஒழுக்கம் கட்டுத்தானே போகும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், புதுடெல்லியில் ஒரு பெண்ணை எல்லாம் சேர்ந்து கற்பழித்து விட்டார்கள், பலாத்காரம் செய்து விட்டார்கள். பாலியல் வல்லுணர்வு, கூட்டு பலாத்காரம் எல்லாம் சரிதான். மிகப்பெரிய கயவர்கள், அவங்க தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு நாடே ஸ்தம்பித்தது, நிறைய பேசினார்கள். நான் இல்லைன்னு சொல்லலை. இது அந்த தவறு செய்தவர்களை கண்டிக்க வேண்டும். ஆனால் மறுபக்கம் நள்ளிரவு 12 மணிக்கு அரைகுறை ஆடையோடு ஆண்கள் மாத்திரம் செல்லுகிற பேருந்தில் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோடு சுற்றுகிற அந்த பெண்ணை பற்றி இந்த சமூகம் ஒண்ணுமே பேச மாட்டேங்குது. தவறு அங்கதானே. ஒரு ஆண் தவறு செய்ய முற்படுகிறான், அவனை தண்டிக்கிறோம். ஆனால் அவனுடைய தவறுக்கு காரணமானவர்கள். வீக்கெண்ட்ல சாட்டர்டே சண்டேல நான் பாய் ஃப்ரெண்டு கூட சுத்துவேன்னு சொல்லி போட்டு ராத்திரி 12 மணிக்கு பாய் ஃப்ரெண்டோட ஒரு பொம்பளை கூட இல்லாத பஸ்ஸில் அந்த பெண் ஏறி உட்கார்றா. அந்த பெண்ணினுடைய ஆடைகள் அலங்கோலமாக இருக்கிறது. மாடர்ன் ட்ரெஸ் என்ற பெயரில் மிகவும் மோசமான ட்ரெஸ் போட்டிருக்கிறா. பஸ்ஸில் இருந்தவன் சில பேர், அவர்களும் போதையில் இருக்கிறார்கள். கிளறப்பட்டு அவர்கள் தவறு செய்கிறார்கள். நாம் இங்கே தவறு செய்த ஆண்களை தண்டிக்கிற அதே நேரம் இப்படி பெண்கள் வெளியிலே பார்வைக்கு கிடைப்பது, அவர்களுடைய ஆடை, அவர்களுடைய அத்துமீறல். உண்மையான வைஃபா இருந்தால் ராத்திரி 12 மணிக்கு முழுக்க ஆம்பளை இருக்கிற பஸ்ஸில் ஒரு ஹஸ்பண்ட் ஏற்றிட்டு போயிடுவானா, கூட்டிகிட்டு போயிடுவானா? ராத்திரி 12 மணிக்கு வா சுத்த போலான்னு ஒரு நல்ல ஒரு வைஃபை கணவன் கூப்பிட்டு போயிடுவானா? அத்துமீறுபவர்கள். எனவே கொண்டு போய் அவர்களை ஏற்றி வைத்து, என்னமோ அந்த பொண்ணு பெரிய தியாகி ரேஞ்சுக்கு பேசுகிறானோ, இந்த தெருவுக்கு அவங்க பேரை சூட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், என்னமோ நாட்டில் பெரிய தியாகம் செஞ்ச மாதிரி. ஒரு பெண் கிடைப்பது தவறு. அப்படி எவ்வளவு தூரம் ஒரு ஆண் அப்படி செய்தது தவறு என்று படுகிறதோ அவ்வளவு தூரம் அந்த பெண்களுடைய குற்றமும் அங்கே உண்டு. பாலியல் ஒழுக்கம் என்பது 2 பேருக்கும் தானே ஒழிய ஏதோ ஒரு தரப்புக்கு மாத்திரம் உள்ளதல்ல பாலியல் ஒழுக்கம் என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து ஒழுக்கங்களை சொன்னார்கள். இன்னைக்கு இருக்கிற சமீப காலங்களில் வரக்கூடிய பெண்களுக்காக சொல்லுகிறேன், தயவு செய்து இந்த மேல்நாட்டிலெல்லாம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, அமெரிக்காலெல்லாம் அப்படி, லண்டன்லாம் இப்படி, அங்கெல்லாம் அதாக்கும் இதாக்குன்னு எல்லாம் சொல்ல வேணாம். அங்கே இருக்கிற தாய்மார்கள், அங்கே இருக்கிற மனைவிமார்கள், அவங்கெல்லாம் நம்மளை போல மரபுகளும் பண்பாடுகளும் கலாச்சாரங்களோடு வளர்ந்தவர்கள் அல்ல. ஒன்று தெரியுமா, ஒரு அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயோ வேறு ஏதாவது ஒரு நாட்டில் இருக்கிற தாய் நம்ம நாட்டில் இருக்கிற தாய் அனுபவித்த மாதிரி இன்பத்தை அனுபவிக்கலை. அங்கெல்லாம் காலமுத்தி விடுறதுக்கு எந்த பயனும் கிடையாது, பக்கத்தில் இருந்து தண்ணி மத்தி கொடுக்குறதுக்கு எந்த பயனும் கிடையாது. அவன் தனியாக செட்டிலாக இருப்பான், இது தனியாக செட்டிலாக இருக்கும், அவ்வளோதான். மேற்கத்திய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வாழக்கூடிய எந்த தாயும் அவள் தாய் என்கிற அடிப்படையில் தன் பிள்ளைகளின் பரிவை அன்பை அவள் அனுபவித்ததே கிடையாது. அதை பார்த்துக்கிட்டு இங்கே நம்மளுடைய தாய் நாம் அப்படி இல்லை. சொர்க்கம் தாயினுடைய பாதத்தினடியில். தாயை போற்றுவதில் பராமரிப்பதில் தான் நம்முடைய இம்மையும் மறுமையும் வெற்றியும் அடங்கி இருக்கிறது. இங்கே அப்படி மேற்கத்திய கலாச்சாரத்தை எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரின்னு சொல்லி நம்முடைய ஒழுக்கங்களை நாம் சிதைத்துக் கொள்ளக்கூடாது. மேல்நாட்டில் இருக்கிற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற ஒரு ஒய்ஃப், ஒரு மனைவி, அவள் ஒரு திருமணமாகி நம்முடைய நாடுகளில் இருக்கக்கூடிய மனைவிகளுடைய எந்த இன்பத்தையும் அவள் அனுபவிக்கலை. காரணம் என்ன தெரியுமா? 2 வருஷமோ 3 வருஷமோ அவன் எப்போ டைவர்ஸ் பண்ணுவான்னு தெரியாது. இதில் பயந்துட்டுலாம் இருக்கிறது இல்லை. அவளும் தயாராக இருக்கிறா அடுத்த வாழ்க்கைக்கு, இவனும் தயாராக இருக்கிற அடுத்த வாழ்க்கைக்கு. அதனால தான் அவங்க அந்த வெட்டிங் டேவெல்லாம் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. முதல் வெட்டிங் டே, 2 வெற்றிகரமாக நாங்கள் இருவரும் 3வது வருடம்னு கேக் வெட்டுவான்.
நாம் அதை பார்த்துட்டு பைத்தியார்த்தனமாக நாமளும் இங்கே வெட்டிக்கிட்டே கொண்டாடிட்டு இருக்கோம். என்னென்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இங்கே திருமணம் என்பது 60 ஆண்டு காலம், 60ஆம் கல்யாணம். இங்கே 1000 காலத்து பயிர். இந்த நாட்டுக்கு அது தேவையே இல்லையே வெட்டிக்கிட்டே. அங்கே தான் 4 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டாவே பெரிய விஷயம். நாங்கள் இருவரும் வெற்றிகரமாக 4வது வருடத்தை அப்படின்னு. ஏன்னா அடுத்த வருஷம் கழட்ட போகிறான்னு அர்த்தம் இல்லையா? அடுத்த வருஷம் அந்த பொண்ணு வேற கணவனை பார்க்க போறா, அல்லது இந்த கணவன் வேற மனைவியை பார்க்க போறான். அவங்கெல்லாம் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ சேர்ந்து வாழ்ந்துட்டாவே பெரிய அதிசயம். எனவே அவனுக்கு வெட்டிங் டே தேவைப்படுகிறது. இங்க எதுக்கு வெட்டிங் டே தேவைப்படுகிறது? மார்க்கத்தினுடைய ஒழுக்க மாண்புகளை தயவு செய்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பார்த்துக்கிட்டு அல்லது அங்கே இப்படி இங்கே இப்படி என்று எதையாவது பார்த்து கொண்டு நம் ஒழுக்கங்களை நாம் சிதைத்து கொள்ளக்கூடாது. நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு மரபு இருக்கிறது. நீண்ட கால ஒழுக்கத்தினுடைய அவதார புருஷர்களாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வாழ்ந்து காட்டி இருக்கின்ற உச்சகட்டமான ஒழுக்க மாண்புகளுக்கு நாம் சொந்தக்காரர்கள். குறிப்பாக இன்னைக்குள்ள இந்த பொம்பளைங்களுடைய ட்ரெஸ்ஸு பரதாங்கிற பேரில் வெளியில் என்னமோ ஒன்று போடுறாங்க. அல்லாஹ் அக்பர். அதுவும் இன்னைக்கு எக்கச்சக்க வேலைப்பாடுகளோடு இருக்குது. பொதுவாக உலமாக்கள் சொல்லுவாங்க, அதாவது பர்தா புர்கா எதுக்குன்னா குமரி கூட கிளவியாக தெரியணும், அதுக்கு தான் புர்காம்பாங்க. இன்றைக்கி உள்ள நிலைமை அப்படி மாறி கிளவியெல்லாம் குமரியாக தெரியுது. நடக்கா இல்லையா? உண்மையாக தானே? பெண்களினுடைய ஆடை ரொம்ப மோசமாக இருக்குது. ஸ்கூலில் ஆண்டு விழாங்கிற பேரில் பிள்ளைக்கு 5 வயசு 6 வயசு தான் ஆச்சு. தொப்புள் வயிறு இடுப்பு எல்லாம் தெரிகிற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஜிகினாத்தனமாக ஆட விட்டு அது அந்த சினிமா பாட்டுக்கு தோதுவா பட்டையை கலப்புது. அதே மியூசிக்கு அதே மாதிரி ஆடி கீழே உட்காந்து ஆஹா எம்புள்ள பிறவி பையனே அடைஞ்சிட்ட மாதிரி அவன் கை தட்டுறான் கீழே உட்காந்து. என்னன்னு ஆஹா எம்புள்ள அப்படியே ஆடுறாளே, கை தட்ட வேண்டியது. கரெக்டாக 18 வயசில் அவன் அவங்க கூடயாவது ஓடி போயிடுவான். அப்புறம் வந்து ஹசரத் போயிட்டா, ஆமாம் போவா, போகாமையா இருப்பா, கீழே உட்காந்து கை தட்டினில்ல ஆட விட்டு. இல்லை என்ன என்ன நடக்கிறதுன்னு தெரியலையே. தன் பிள்ளை இசைக்கு ஏற்றாற் போல் தன்னுடைய பெண் பிள்ளை பருவத்திற்கு முன்னால் சிறு வயதாகவே இருக்கட்டும், அவள் ஆடுவதை ரசிக்கிற பெற்றோர் அவளுடைய ஒழுக்கங்களை சிதைக்கிறார்கள் என்று பொருள். அப்புறம் கடைசியில் போயிட்டான்னா இன்னைக்குள்ள காலம் அப்படி இருக்கு. அப்படியெல்லாம் என் பிள்ளை போவாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. முடிஞ்சு போச்சு எல்லாம். ஆமாம், சில பேர்லாம் ரொம்ப வீரப்பாக பேசினாங்க. எங்கள் ஊரில் நிறையா பிள்ளையெல்லாம் ஓடிடுச்சு, ஆனால் என் பிள்ளையெல்லாம் நான் கிழிச்ச கோட்டை அப்படி தாண்ட மாட்டான், ஜம்ப் பண்ணி போயிட்டான். ஆமாம், நாம் நிறைய அப்படி நினைத்துக் கொள்வது உண்டு. ஒழுக்க மாண்புகள் சின்ன வயசுல இருந்தே எப்படி தர வேண்டுமோ, குறிப்பாக எந்த சாபி யாரை பற்றி? முகைரா பற்றி இல்லை, அதில் ஒன்றும் செய்தி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை போய் பார்த்துக்குங்கன்னு அனுமதி கொடுத்தாங்க. சஹீஹான எல்லா நூல்கள்லையும் அந்த ஹதீஸ் இருக்குது. மணப்பெண்ணை வந்து ஒரு தடவை பார்த்துக்குங்க. அப்படி பார்ப்பது உங்களிடையே பிரியத்தை நீண்ட காலம் பிரியமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தந்ததன் பேரில் அவர் போய் நிச்சயிக்கப்பட்ட உறுதியாக இவளை திருமணம் செய்வேன் என்று தெரிந்ததற்கு பிறகு பார்த்த அந்த பெண்ணை, அதே பெண்ணை திருமணமும் செய்தார்கள். அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று இருக்கிறது. சொல்ல வந்த செய்தி, ஒழுக்க மாண்புகள் சிறு வயதிலே இருந்து தரப்படாமல் ஆட்டம் பாட்டம் பாட்டுகளுக்கு ஏற்ப நடனம் என்றெல்லாம் வருகிற போது இன்றைக்கு நாம் கைதட்டுகின்றோம். வருங்காலத்தில் அது வேறு மாதிரி போகிறது. சுருக்கமாக காலம் கெட்டு கிடக்கு. முதல்ல எல்லாம் வந்து அழகி போட்டின்னு ஒன்று நடத்துவான்ல, மிஸ் யூனிவர்ஸில். ஆமாம், உலக அழகி போட்டின்னு ஏதாவது ஒன்று நடக்கும். இப்போவெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் நடத்துகிறான், ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நடத்துகிறான். மிஸ் மெட்ராஸ்னு தனியாக நடத்துகிறான். ஒவ்வொன்றும் அங்கங்கே காலேஜுகள்ல எல்லாம் அந்த காலேஜினுடைய அழகின்னு நடத்துகிறான். அந்த அழகி போட்டிகள் எல்லா தொலைக்காட்சிகள்லையும், அதாவது நான் சொல்கிறது திட்டமிட்டு ஆபாசம் பரப்பப்படுகிறது என்று குற்றம் சொல்ல வருகிறேன். எல்லா இடத்துலையும் அழகி போட்டிகளில் அதை வந்து அவர்கள் அழகாகவும் ஒய்யாரமாகவும் அவர்கள் நடந்து வருவது எல்லா தொலைக்காட்சியிலும் இயல்பாக பார்க்கப்படுகிறது. அது என்னமோ தெரியல, அந்த அழகிகள் போட்டிருக்கிற ஒட்டுமொத்த ஆடையும் அரை கரிச்சி பளவு தான் இருக்கும். நல்லா காப்பாற்றணும். இதில் வேறு ஒரு கொடுமை இருக்குது. அழகி போட்டியில் ஜெயிச்ச உடனே உலகத்தில் எய்ட்ஸை ஒழிக்கிறதுக்கு பயணம் போகிறேன்னு அவ கிளம்புறா. எங்கே யார் வந்து எந்த எய்ட்ஸை ஒழிக்கிறதுன்னு தெரில. போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கரிச்சி பளவு இருக்குது, எய்ட்ஸை ஒழிக்க போதா. கவனித்தீர்களா? அழகி போட்டிகள் மிக அதிகமாக நடத்தப்படுகிறது.
பெண்கள் தங்களுடைய உடல் அங்கங்களில் மருதாணி போட்டுக் கொள்ளுகின்ற கோணத்தை உலகத்தின் எல்லா மீடியாக்களும் வெளிச்சம் போட்டு வேறு விதமாக காட்டுகிறது. மொத்தத்தில் நாம் எதிர்பார்க்காத விதங்களில் எல்லாம் ஆபாசம் உள்ளுக்குள்ளே வந்து புகுகிற போது நாம் அதற்கு எதிராக இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை பிள்ளைகளுக்கு தந்தாக வேண்டும். ஆனால் இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளோடு தர்றோமா? அடுத்தவன் என்ன செய்யறானோ அதை பார்த்து அப்படியே பழகி. நீங்களெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறீர்கள், பிள்ளைகளுக்கு ஊரில் திருமணம் செய்வீர்கள். வெளிநாடுகளிலே பார்த்ததோ என்னவோ தெரியவில்லை, நம்ம நாட்டுக்கு பொருந்தாத கலாச்சாரம் இன்னைக்கு எத்தனை திருமணத்தில் தெரியுமா? மணப்பெண்ணை கொண்டு மாப்பிள்ளையோடு சேர்த்து ஸ்டேஜில் நிப்பாட்டுறானுங்களே, எல்லாம் பாதுகாக்கணும். எல்லாரும் இன்னைக்கு செய்கிறாங்க இந்த தப்பை. இல்லை எங்கள் மார்க்கத்தில் அப்படி ஏதாவது அனுமதி உண்டா? கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். மணப்பெண் எந்த புர்காவும் இல்லாமல் பட்டுச்சாலை சகிதம் எல்லா நகைகள் சகிதம் அப்படியே மாப்பிள்ளையோடு நிற்க வச்சு இந்த பாரியம் புள்ளனு டிஸ்பிளே பண்ணுறோம் இல்லையா? அன்றைக்கு எல்லா சொந்தங்களும் உறவினர்களும் தூரத்து பக்கத்து எல்லா உறவுகளும் அந்த பெண்ணை பார்க்கிறது அல்லவா? நீ எதுக்காக வயசுக்கு வந்ததுலேருந்து அந்த பொண்ணை போட்டு பாதுகாத்து வச்ச? பேசாமல் அப்பவே காட்டிடலாமே எல்லாத்தையும். சர்வ அலங்காரத்தோடு இஸ்லாமிய திருமணத்தின் மேடையில் பெண் கிடையாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். யூதர்களின் மேடைகளில் பெண் இருக்கும், நசராக்களின் மேடைகளில் பெண் இருக்கும், உலகத்தின் எத்தனையோ சமயங்களின் மேடைகளில் பெண் இருக்கும். இஸ்லாமிய திருமணத்தில் மாப்பிள்ளை மட்டும் தான் இருப்பான், பெண் இருக்க மாட்டாள். அது நிக்காஹ் மஜ்லிஸாக இருந்தாலும் வலிமா மஜ்லிஸாக இருந்தாலும். சில பேர் நிக்கால இல்லைன்னாலும் வலிமால கூட்டிட்டு நிக்க வச்சிருவான். ரெண்டு பேர்த்தையும் முழுசா நிக்க வச்சு இதோ பாரு எனது பிள்ளை என்று காட்டுவதற்கு அந்த பெற்றோர்களுக்கு வெட்கம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது எந்த அடிப்படையில் தகும்? மார்க்கத்தில் எங்காவது அனுமதி உண்டா? ஒரு வயதுக்கு வந்த பிள்ளையை எல்லோரும் பார்க்கிற வண்ணம் நிறுத்தலாமா? அதுவும் முழு அலங்காரத்தோடு. தயவு செய்து நான் வாலிபர்களை கேட்கிறேன், அப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் அனுமதிக்காதீர்கள். நான் யுவதிகள் பெண்களை கேட்கிறேன், அப்படி நான் மேடைக்கு வரமாட்டேன் என்று நில்லுங்கள். இல்லாவிட்டால் கடந்த 10 வருஷமாக நீங்கள் போர்த்திய புர்காக்களுக்கு பயன் இல்லை. பொத்தி வளர்க்க வேண்டியது. மாமா வர்றாரு உள்ள போ, மச்சான் வர்றாரு உள்ள போ, அவர் வர்றாரு உள்ள போ, இவங்க வர்றாரு உள்ள போன்ட்டு யார்கிட்டையும் காட்டாம பொத்தி வளர்த்து கடைசியில கொண்டு பூரா காட்சி பொருளை நிறுத்தி எல்லாரும் பாருங்கன்னு சொல்றியே. கடந்த 10 வருஷமாக நீ மறைத்து வைத்திருப்பதற்கு என்ன அர்த்தம்? இல்ல ரொம்ப கொடுமை. இது நிதர்சனமாக ஒழுக்க மாண்புகள் மீறப்படுகிற இடம் என்பதால் நான் அழுத்தமாக சொல்ல வேண்டும். இப்படி செய்யாதவங்க நம்மள இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாத்துட்டையும் இந்த வியாதி பரவி இருக்கு. என்னன்னா, இந்துக்களை போன்று அவங்கெல்லாம் ரிசப்ஷன் வைக்கிறப்போ பொண்ணு மாப்பிள்ளையை ஒன்றா நிற்கிற மாதிரி ஒன்றா நிற்கிறது. மாப்பிள்ளைக்கு தெரிந்தவர்கள் பெண்ணுக்கு தெரிந்தவர்கள் எல்லாரும் மேடை ஏறுவது, வாழ்த்து சொல்லுவது, வாழ்த்தை ரிசீவ் பண்ணுற இடத்துல புர்கா இல்லாமல் பெண் இருக்கிறாள். அதுக்கப்புறம் இது என்னது? ரொம்ப கொடுமை. திருமணத்தினுடைய பெண்ணினுடைய எல்லா கோணங்களையும் வீடியோ எடுத்து அதை உறவினர்களுக்கெல்லாம் சுற்றுவதற்கு அனுப்புகின்ற கொடுமை இருக்கிறது அல்லவா, கொடூரம். இதெல்லாம் எங்கேயாவது மார்க்கத்தில் சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டிருக்குதா? தயவு செய்து இஸ்லாமிய ஒழுக்கங்களை கொச்சைப்படுத்தாதீர்கள். இஸ்லாமிய திருமணங்களில் பெண் வேறு இடத்தில் இருப்பாள், ஆண் வேறு இடத்தில் இருப்பாள். பெண்ணை பெண்களெல்லாம் வாழ்த்தட்டும், அவர்கள் அங்கே அலங்காரத்தோடு நிற்கட்டும், பெண்களுக்கு முன்னாலே தோற்றம் அளிக்கட்டும். ஆண்களுக்கு முன்னாலே கொண்டு காட்ட வேண்டிய அவசியம் என்ன? டிரெஸ்ஸில் இருந்து நம்முடைய எல்லா தகராறுகளும் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. பெண்களுடைய ட்ரெஸ், தாய்மார்கள் நிறைய வர்றதுனால, இன்னைக்கு அது லீவு நாளெல்லாம் நிறைய பெண்கள் இருப்பாங்கங்கிறதுனால சொல்கிறேன். பெண்களுடைய ஆடைகளில் 3 ஒழுங்குகள், 3 ஒழுக்கம். ஏன்னா ட்ரெஸ் வாங்கி தர்றவங்க ஆம்பளை, அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. 3 ஒழுக்கம். இது இருந்தால் தான் இஸ்லாமிய ஆடை, இல்லைன்னா இல்லை. அல்லா தகூன மலாபிசுஹுன்ன ஸகீரா, அளவை விட சிறியதாக ஆடைகள் உடுத்தக்கூடாது. அளவை விட சிறியதாக, முழுதாக மறைக்கணும்னா மறைக்கணும், அவ்வளோதான். அது இஸ்லாமிய பெண்ணா, அதுக்கு அது அடையாளம் அதுதான். அளவை விட சிறியதாக ஆடை இருக்க வேண்டாம். இது 1. 2வது, தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். அல்லா யகூன மலாபிசுஹுன்ன ரகீகா, எந்த ஆடையும் மெல்லிய ஆடையாக இருக்கக்கூடாது. எந்த ட்ரெஸ்ஸும் மெல்லிய ஆடையாக. இன்றைக்கு சொன்னால் விரசமாகிவிடும், ஆனால் அங்கங்கள் தெரிகிற வண்ணம் அவ்வளவு தூரம் இன்றைக்கு ஆபாசமாக மெல்லிய ஆடைகள் உடுத்தப்படுகிறது. மெல்லிய ஆடைக்கு வேலையே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள்,
தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்தில் நாங்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு போய்விட்டு வருவோம். எங்களுடைய பெண்கள் போர்த்தி கொண்டு வருவது எப்படி தெரியுமா? ஒரு பெரிய பெட்ஷீட்டை தூக்கி பொத்திட்டு, இன்றைக்கெல்லாம் பொத்திட்டு வந்தால் பேய் வருதுன்ட்டு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய போர்வையை இழுத்து போர்த்து கொண்டு எங்களுடைய பெண்கள் வருவார்கள். எவ்வளவு பெரிய செய்தி! இன்னைக்கு உள்ள மெல்லிய ஆடை, எந்த ஆடையும் மெல்லிய ஆடையாக இருக்கக்கூடாது. அப்படி மெல்லிய ஆடையாக இருக்குமானால் அந்த பெண்களுக்கு வேறு பெயர் சொல்லி தகாத வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிறார். மூன்றாவது, அல்லா யகூன மலாபிஸுஹுன்ன ضيقா, டைட்டான ஆடைகள் கூடாது. டைட்டான ஆடைகள், இறுக்கமான ஆடைகள் அணிய வேண்டாம். புர்கா உட்பட. புர்கா கூட அங்கத்தினுடைய செக்ஷுவல் ஃபார்ம், அந்த அளவை மிக துல்லியமாக காட்டக்கூடிய விதத்தில் டைட்டாக இருக்கக்கூடாது. இந்த மூன்று தான். ஆனால் இந்த மூன்றும் நாம் எவ்வளவு தூரம் அத்துமீறுகிறோம் என்று யோசித்து பாருங்கள். 10 வயசு பிள்ளைக்கு அலங்கோலமாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோமே, கேட்டால் அது அப்புறம் பார்த்துக்கலாம், ஏஜ் அட்டன் பண்ண பிறகு பார்த்துக்கலாம், இப்போ என்ன சின்ன பிள்ளை தானே. என்ன சின்ன பிள்ளை? 10 வயது பிள்ளைக்கு 11 வயது பிள்ளைக்கு அவர்கள் வாங்கி கொடுக்குற இது நான் அடிக்கடி சொல்வது உண்டு. நம்ம முதல்ல எல்லாம் இந்த கமீஸ்ன்னு போடுவாங்க நம்ம பொம்பளைங்க, ஃபுல் கை சட்டை கமீஸும்பாங்க. வயசான நம்முடைய தாய்மார்கள் இன்றைக்கி கூட நம்ம நானி ராதி, தாதிம்மா, நன்னிம்மா, கண்ணம்மா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கை சட்டை போடுவாங்க, ஜுப்பா மாதிரி. அது 1975க்கு பின்னாடி அப்படி லேசாக அரக்கை ஜாக்கெட்டாக வந்துச்சு இல்லையா? அப்போ பார்த்தா ஒரே சத்தம், எல்லாரும் ஒரே சத்தம். உலமாக்கள் பேசுகிறாங்க, பெரியவங்க பேசுகிறாங்க, இது என்ன அநியாயம், முழுக்கை போடுற இடத்துல பெண்கள் அரக்கைக்கு வந்து விட்டார்களே, அப்படியா இப்படியான்னு சொல்லி இன்னைக்கு உள்ள ஜாக்கெட்டை பற்றி அவ்வளவு விமர்சனம் வந்துச்சு. தொலைஞ்சதா? இப்போது 2000க்கு பின்னாடி கையவே காணோம். ஆமாங்க, கடையில் போய் ட்ரெஸ் எடுக்க போனால் முட்டையாக கொடுக்குறான். கை எங்கடான்னா பின்னாடி தொங்குது பாருன்னா. உண்மையாலுமே உள்ளே பிரித்து பார்த்தா ஒரு துணியை தொங்க விட்டுருக்கான். இது என்ன தொங்குது? இனிமேல் இதுதான் வேணும்னா ஃபிட் பண்ணி கையாக தச்சுக்கோ, இல்லைன்னா மூக்கு தொடச்சி வெளியே போட்டு. இன்னைக்கு அப்படி தான் பண்ணிட்டான். ஸ்லீவ்லெஸ் இன்னைக்கு வந்துருச்சே. ஆடையை தூக்கினா ஒன்றும் இல்லை. அப்படியே நாமளும் இன்னைக்கு எப்படி பழகிட்டோம்னா, கை இருந்தாலும் நாம எடுக்கிற மாதிரி இல்லை, நாம ஸ்லீவ்லெஸ்ஸுக்கு வந்துட்டோம். இதை போடணும், இதுதான் இன்னைக்கு உள்ள ஸ்டைல். ஆடைகளின் அலங்கோலங்களில் பெண்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பேசினால் அது ஒரு தனித்தலைப்பாக போக வேண்டும். ஒழுக்கங்கள் சிதைந்து போவதற்கு, குறிப்பாக பெண்களின் கற்பொழுக்கம் சிதைந்து போவதன் பின்னணியில் முதலிடத்தில் இருப்பது அவர்களினுடைய ஆடைகள். தன்னுடைய அலங்காரத்தை வெளியில காட்டுறதுக்கு ஒரு பெண்ணுக்கு அனுமதி இல்லை. தயவு செய்து காலம் எவ்வளவு மாறிடுச்சுன்னு மட்டும் காரணம் காட்டி வெளியே வராதீங்க. பெண்கள் புர்காவோடு இருங்கள். புர்காவோடு நீங்கள் எங்கும் வரலாம், அது வேறு. கல்யாண போட்டோவை அப்படியே நகையெல்லாம் போட்டு கழுத்து பகுதி, வயிற்று பகுதி எல்லாம் தெரியும் வண்ணம் ஃபேஸ்புக்கில் படம் போட்டிருக்கா. இவளை எப்படி நாம் முஸ்லீம் பெண்ணுன்னு நாம் சொல்ல முடியும்? இதையெல்லாம் பேசினா நம்மளை அடிப்படைவாதிங்கிறான், ஃபண்டமெண்டலிஸ்ட்டுங்கிறான். ஒரு பெண் கீழே 300 பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய பெண் நகைகளோடு என்னுடைய கல்யாண போட்டோவை பாருங்கள். அடுத்தவனுடைய லைக்குக்காக நீ இப்படி போட்டா உனக்கு பேர் என்ன தெரியுமா? நல்லா பாதுகாக்கணும். அதற்கு என்ன பேரு? நீ எப்படி உன்னுடைய முகத்தை, உன்னுடைய உடலின் பிற பகுதிகளை காட்டுகிறாய்? கீழே எவ்வளவு மோசமா கமெண்ட் அடிக்கிறான் தெரியுமா? 300 பேர் 400 பேர் ஃபேஸ்புக்கில் அந்த கீழே அவன் தொடங்குறான், யுவர் பியூட்டிங்கிறான், சோ செக்ஸிங்கிறான், என்னென்ன போடுறான் தெரியுமா? விரசமான எத்தனை வார்த்தை தெரியுமா? உன்னுடைய அந்த அங்கம் இந்த அங்கம் என்று அவன் எழுதுவது, இங்கு பேசுவது கவர்ச்சியாக ஆகிவிடும். அவ்வளவு மோசமான வார்த்தை. முகம் தெரியும் வண்ணம், உடலின் பகுதிகள் தெரியும் வண்ணம் நீ கொண்டு வந்து உன் போட்டோவை பப்ளிக்ல, ஏன்னா ஒரு தெரு பார்க்கல, ஒரு கிராமம், ஒரு ஊர் பார்க்கல, உலகம் பார்க்கிற ஒரு ஊடகத்தில் கொண்டு வந்து தன் போட்டோவை வெளிப்படுத்துகிற ஒரு பெண்ணை நீங்கள் கோடிட்ட இடமாக என்ன வார்த்தையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம். எவ்வளவு மோசம் அது! தயவு செய்து நமக்கென்று இருக்கக்கூடிய புர்கா உள்ளிட்ட அந்த பர்தாவின் மாண்புகளை காத்து கொள்ளுங்கள். அதை விட்டு வெளியிலே வருகிற போதுதான் எல்லா நாசங்களும் ஏற்படுகிறது. அவர்கள் யாரோடாவது போய்விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற சூழ்நிலைகள் வருகிறது அல்லவா?
தமிழகத்தை பிடித்திருக்கின்ற பெரிய முசீபத். இன்னைக்கு சமூக ஆர்வலர்கள், அக்கறை உள்ளவர்கள் மிக அதிகமாக இந்த விஷயத்தில் கவலைப்படுகிறார்கள். என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. கொடுமை என்ன தெரியுமா? உச்சகட்டம். மார்க்கத்தை கூட விட்டு விட்டு அடுத்தவனோடு கைப்பிடித்து கொண்டு போகிறான். இந்த அவலத்தை என்னவென்று சொல்ல? காசு பணத்தை விட்டுட்டு போனா பரவாயில்லைங்க, தீனுல் இஸ்லாம் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் ஈமானுடைய பாக்கியம் கிடைக்காது. காஃபிரோடு ஓடுகிறாள், காஃபிரோடு கைப்பிடித்து போகிறாள். சின்ன வயசுல எல்கேஜி படிக்கிறப்ப இருந்து அந்த தகப்பன் கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறதுக்கு அவன் பட்ட பாடு, அவன் வருஷம் கட்டின பட்ட பாடு. ஒரு வாட்ச்மேன் மாதிரி அவன் ஸ்கூலுக்கு போகிறப்பவும் காலேஜுக்கு போகிறப்பவும் காலையில் கொண்டு வந்து விட்டு சாயந்தரம் திரும்ப கூப்பிட்டு வந்து ஒரு தகப்பன் பட்ட பாடு. 40 நாள் ஏதாவது ஒரு உதவி கூட பழகிட்டு பை பைன்னு டாட்டா காட்டிட்டு பெற்றோர்களை ஏமாற்றிட்டு வெளியே போகிறாளே, இவளை வேசி என்று சொன்னால் என்ன தவறாகிவிடும்? தகாதவள் தானே இவள், பெற்றோருடைய பெருமை புரியாதவள். சமயங்களில் முஸ்லீமோடு அல்ல, முஸ்லீம் அல்லாதவனோடு போய் விடுகிறாளே. முஸ்லீம் அல்லாதவன் தன்னை நெருங்க வருகிற போது நான் யோசித்து பார்க்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அம்மா, அவங்களுக்கு உம்மு சுலைம்னு பேர். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப சஹாபாக்கள்ல பெண்மணிகள்லேயே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் உள்ள பெண். அவங்க அவ்வளோ பெரிய சிறந்த நிர்வாகி. அவங்க கணவர் மௌத்தா போயிட்டார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பையன். அனஸை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட விட்டாச்சு. தனியாக இருக்காங்க வீட்டில். ஊர்லேயே பெரிய பணக்காரர் அபூ தல்ஹா, காஃபிர், முஸ்லீம் ஆகல அவர். உம்மு சுலைமுடைய திறமை, அழகு, ஆற்றல் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு அவர் வந்து 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வர்றார். அபூ தல்ஹா நேராக வந்து நின்று உம்மு சுலைம்கிட்ட டைரெக்டாக பொண்ணு கேட்குறாரு. யாரும் இல்லை உம்மு சுலைமுக்கு, நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அப்ரோச்சிங் அவரே அபூ தல்ஹா. கொஞ்சம் கூட சலனப்படாமல் பார்த்துட்டு சொன்னாங்க உம்மு சுலைம், وَمِثْلُكَ لَا يُرَدُّ فِي الْخِطْبَةِ. அபூ தல்ஹா, உன்ன மாதிரி உள்ளவங்களை எந்த பொண்ணும் வேணான்னு சொல்ல மாட்டான். ஏன்னா வீரம், அழகு, மிகப்பெரிய செல்வந்தர், மதினாவிலே செல்வாக்கு, குலம் கோத்திரத்தினுடைய பெருமை எல்லாம் இருக்கு. உன்ன மாதிரி உள்ளவங்க பெண் பார்க்கிற இடத்தில் மறுக்கப்படவே மாட்டார்கள் கண்டிப்பா. ஆனாலும் நீ காஃபிர், நான் முஸ்லீம், எனக்கு உனக்கு ஒத்து வராது. நீ என்னை திருமணம் செய்யணும்னா வேறு வழியே இல்லை, நீ இஸ்லாத்தில் சேர்ந்தாகணும். அதை போய் ரசூலுல்லாஹ்ட்ட அந்த வேலையை செஞ்சுட்டு வந்து என்னை பெண் கேடு, நான் அதுக்கப்புறம் என் பதிலை சொல்கிறேன். நீ காஃபிராக இருக்கிற வரையிலும் என்னிடத்திலிருந்து எந்த பதிலும் சொல்ல முடியாது. நீ காஃபிர், நான் முஸ்லீம், எனக்கும் உனக்கும் எந்த வகையிலும் பொருத்தப்படாது. விடலை, அதோட விடலை. உம்மு சுலைம் வந்து சரியான பொம்பளை. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அடுத்து தொடங்கிட்டாங்க அவரை குத்துற மாதிரி. என்ன வார்த்தைகள்! எப்பா அந்த மரக்கட்டை என்னமோ வச்சு வணங்கிட்டு இருக்கிறியாமே, அந்த ரோம் நாட்டில் அந்த தச்சன் செஞ்சது தூக்கி தீயில போட்டால் எரிஞ்சு போயிடும், அதை வச்சா நீ வணங்கிட்டு இருக்கிற? யாரு மாப்பிள்ளையா வந்தான்ல அவன்கிட்ட இவ்வளோ பேச்சு. ஆமாம், அவர்கிட்ட அபூ தல்ஹாட்ட இவ்வளோ பேச்சு. ஏதோ ஒரு கல்லை வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறியாமே. எல்லாம் வரிசையாக நீண்ட நேரம் பேசி போய் யோசித்து விட்டு முடிவுக்கு வா. ஒருவேளை நீ முஸ்லீமாக ஆகுவதாக இருந்தால் எனக்கு மகர் தொகை வேணாம், உன்னுடைய இஸ்லாமையே நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய இஸ்லாமை சஹாபாக்களில் பெருமையோடு சொல்லுவார்கள். அவர் போனார், 1-2 நாள் யோசிச்சார், நேரம் அங்கிருந்து கிளம்பி ரசூலுல்லாஹ்விடத்தில் போனார். உம்மு சுலைம்கிட்ட வரல, நாயகத்திடம் இஸ்லாத்திலே சேர்ந்து விட்டு ரசூலுல்லாஹ்ட்ட பொண்ணு கேட்டார். யாரை? அனஸின் அம்மாவை ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைமை கூப்பிட்டு சம்மதம் கேட்டார்கள். ஏன்னா இஸ்லாமிய பெண்ணு, இஸ்லாமிய ஆணுன்னு வந்ததுக்கப்புறம் நேரடியாக 2 பேரும் பேசிட்டு இருக்க முடியாது. நாயகம் கேட்டு அனுப்பினார்கள். உம்மு சுலைமிடம் சம்மதம் கேட்டார்கள். கடைசியாக அவர்கள் சொன்னபடியே இஸ்லாம் மகராக வைக்கப்பட்டது. பெரும் பணக்காரர் தான், காசு தேவையில்லை எனக்கு, நீ முஸ்லீமாக உன் இஸ்லாத்தை மகராக கொடு என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் பெருமையோடு சொல்லுவார்கள், உம்மு சுலைமை விட பாக்கியம் பெற்றவர்கள் யார் இருக்க முடியும்? இஸ்லாமை மகராக பெற்றவர் அவர் என்று பேசுவார்கள். காஃபிருக்கும் நமக்கும் இடையில் ஒரு பெண்ணினுடைய தீர்க்கமான சிந்தனை ஏன் இன்னைக்கு நம்முடைய சமுதாய பெண்களுக்கு இல்லைன்னு தெரியல. ஓடி போயிடுறா, எவன் கூடையாவது போயிடுறா, ஏதாவது பழக்கம் என்கிறாள். இந்த அத்துமீறெல்லாம் வருவதற்கு முன்பு மார்க்க மாண்புகள் என்னவோ அந்த ஒழுக்கங்களை நம்முடைய குடும்பத்தில் ஆண் பிள்ளைகளுக்கும் தர வேண்டும்,
பெண் பிள்ளைகளுக்கும் தர வேண்டும். அது நம்முடைய கடமை. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய இல்லங்களிலும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒழுக்கங்களை தருவானாக. நம்முடைய வீட்டிலே வளருகின்ற ஆண் பெண் பிள்ளைகளுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற கற்பொழுக்க மாண்புகளை பாலியல் ஒழுங்குகளை பின்பற்றி வாழும் தௌஃபீக்கை தருவானாக. எல்லாம் வல்ல இறைவன் மௌத்து வரைக்கும் பெரும்பாவங்கள் செய்யாமல் மரணிக்கும் நல்ல பேற்றை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.